ஒரு பிளாக் வச்சு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண முடியும்னா அதுதான் ஒன் பிளாக். எஸ், அதுதான் ஒன் பிளாக். சக்கரை பொங்கலுக்கு வடகரி. ஏமா நேரம் ஆட போறோம், எவ்வளவு நேரம் ஆட போறோம்லாம் தெரியாது, ஆனா ஆட போறோம். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாக்க ப்ரோக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிளாக். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேன். ஓகே, நம்ம வந்து ஜம்ப் பண்ணிட்டு ப்ரோக் பண்ணுவோம். நின்னாதான் கீழே தள்ளுவீங்க, இப்ப எப்படி தள்ளுவீங்க? கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது லீவு 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 வேணும். ஃபாரஸ்ட் லெவல் 1 மொத்தம் 10 லெவல் இருக்கு போல. அதான் ஒரு ஒன் பிளாக்குக்கும் டிஃப்ரெண்டான கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் எதுவும் போல. ஆனா இதுல மெயின் பிளாக்க ப்ரோக் பண்ணவே கீழே விழுந்துடுறோம். எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைட்ல பிளாக் போட்டு நின்னுக்கலாம். ஒரு பிளாக் இருக்கு. ஒரு டைம் கீழே விழும்போது கடுப்பாகுதுன்னு தெரியல. என்னங்க இது சைட்ல பிளாக் வியாதோ செஸ்ட் மேல வந்துச்சு. ஓகே, இப்போ செஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து வாவ் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன் பிளாக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரேர் தான். ஏன் இப்ப கிடைக்கிற இந்த டர்ட் கூட ரேர் தான். இந்த ஒன் பிளாக் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே தான் டர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிட்டுனா அதுக்கப்புறம் டர்ட்டே கிடைக்காது. எஸ், அப்புறம் மண்ணு கூட கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் டர்ட்ஸ் இருக்கு. நம்ம இருக்கிற இடத்த கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சேஃப்டி நான் 2 பிளாக் மேலே ஏற்றி வச்சிருக்கேன். ஏன்னா ஒன் பிளாக்ல என்ன வரும் சொல்ல முடியாது. ஜாம்பி ஒரு கிரீப்பர் வரும், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. டக்கு நான் ப்ரோக் பண்ணும்போது கிரீப்பர் வந்துட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், என்ன சம்பவம் ஆயிடும், நான் கீழே தள்ளி விட்டுருவேன். ஓகே, இந்த செஸ்ல ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு அது மாதிரி தான் இருக்கு. ஃப்ளவர்ஸ்ட கொடுத்து வச்சிருக்கான். அண்ட் இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சம் பெருசாக்கலாம். ஓகே, வுட்டை கிராஃப்ட் பண்ணணும், கிராஃப்டிங் டேபிள பண்ணணும். அண்ட் இப்போ கொஞ்சம் டூல்ஸ் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகிற ஃபீலிங் வருது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜாம்பிஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஷிப்பு, ஐயோ கீழே வந்துடும் போலயே. தம்பி கொஞ்சம் மின்ன வாப்பா. ஐயோ பாவண்டா அவன். சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ பண்ணி அது என்னது இது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை பண்ணு. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பொழக்கலாம் இருக்கேன். ஓகே, அப்படியே பண்ணிட்டு நான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ண லூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப நாள் பிளாக்ஸ் ப்ரோக் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சூப்பர் செஸ்ட்னு ஒன்று கிடைச்சது. சரி, என்னதான் இருக்குன்னு பாக்கலாம்னு ஓபன் பண்ணி பார்த்தா டைமண்ட். பாருங்களேன், வேற லெவல்ல செம்ம சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வேலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சா மறுபடியும் ஒரு செஸ்ட் வந்துச்சு. அண்ட் இந்த டைம் அதுல வாட்டர் இருந்துச்சு. அப்புறம் அதுல ஒரு ஐஸ் பிளாக் இருந்துச்சு, அதான் வாட்டர் இருக்கு. ஓகே, தேவை பண்ண லெவலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த செஸ்ட் ப்ரோக் பண்ணுவோன்னே என்னோட லெவல் அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ லெவல் 2ல இருக்கும். நம்மளுக்கு ஸ்டோன் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸ்டோன் கிடைச்சிச்சு. ஸ்டோன் மைன் பண்ண அயன் கிடைச்சிச்சு. வர டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிறதுனால என்னோட பேக் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அதனால செஸ்ட் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் எனக்கு ஒரு ட்ரீ கிடைச்சிது. ஸோ அதனால அதை நட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகி நட்டி வச்சுட்டேன். அண்ட் மீட்ல குக் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபர்னன்ஸ்ல போட்டேன். அதுக்கப்புறம் எதனா பண்ணலான்னு பார்த்தா வேற எதுவும் கிடையாது. ஸோ அதனால அகைன் மைண்ட் பண்ண போயிட்டேன். மறுபடியும் முதல்ல இருந்தா. ஓகே, ஒன் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ப்ளே பண்ணது கிடையாது. நான் வந்து ஒரு 50 பிளாக் கிட்ட தான் இது வரைக்குமே ஆடிப்பேன். மேக்ஸிமம் அவ்வளவுதான் போயிருப்பேன். ஐ மீன் அவ்வளவுதான் மைண்ட் பண்ணி வைப்பேன்னு சொல்ல வரேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3 தாண்டி போயிட்டு இருக்கு. ஏன் இது எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். எல்லாருக்கும் எப்படின்னு தெரியாது, ஆனா எனக்கு இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஓகே, ஃபுட் குக் ஆயிடுச்சு. பைன் எடுத்து ஃபர்னன்ஸ்ல போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷங்க, கோல் காலி ஆயிடுச்சு போல. ஓகே, நம்மளோட ஸ்பேஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஒன் பிளாக் பொறுத்த வரைக்கும் பிளாக்ஸ் ப்ரோக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரக்சரான டைம் பிளாக்ஸை ப்ரோக் பண்ணிட்டு அண்ட் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ப்ரோக் பண்ணி செஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அது வந்து நம்மளுக்கு அது ஒன்றும் யூஸ் கிடையாது. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானே. ஓ காய்ஸ், லெவல் 3 ஃபைனலாடா கேவ்ஸ். அதுவும் 652வது பிளாக்ல தான் லெவல் 3 ஓபன் ஆயிருக்கு. அப்ப லெவல் 10ல அச்சீவ் பண்ணா இப்போ எவ்வளவு மைண்ட் பண்ணணும் பாருங்க. இங்க பாருங்க குட்டி ஸ்லைம்.
குட்டி ஸ்லைம் அடிக்க பாக்குறோம், அடிக்க முடியல ஏன்னா குட்டியாக்குறால. என்ன டீம்னா மேட்ச்னே தெரியாம பைத்துக்க. இங்க போறா பெரிய ஸ்லைம்ங்க. இப்ப குட்டி ஸ்லைம், இப்ப அதை விட குட்டி ஸ்லைம். என்ன டீம்னா மேட்ச்னே தெரியாம பைத்துக்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் பிளாக்கால ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருக்கேன். ஏன் இந்த இடத்த உருவாக்கணும்னா இந்த இடத்துல நான் ப்ராப்பர்ட்டிஸ்ல வச்சுக்க போறேன். லைக் எப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ப்ராப்பர்ட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு இடம். ஓகே, என்னோட அயன் மெல்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பெட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால ஒரு சிசர் ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இங்க மோப்லர் வந்து ரொம்ப ரேரா கிடைக்குது. மோபே ரொம்ப ரேரா கிடைக்குதுன்னா ஷீப்லாம் பாருங்க ரொம்ப ரேரா கிடைக்குது. ஸோ அதனால சப்போஸ் ஷீப் எதனா வந்துச்சுன்னா அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த இடத்துல நைட் டைம்ல மைண்ட் பண்ணது ரொம்ப கடுப்பா இருக்கு. ஸோ அதனால பெட் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம சீக்கிரமா தூங்கி காலையிலே மைண்ட் பண்ணலாம் பாருங்க. ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் நான் வந்துட்டான்டா. என்ன டீம்னா மேட்ச்னே தெரியாம பைத்துக்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கேவ் லெவல். இதுல வந்து நமக்கு டைமண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ கூட ஒன்று மைண்ட் பண்ணிருப்பேன். அப்போ நம்ம பிளாக்ஸ் ப்ரோக் பண்ணிட்டே இருந்தா போதும், டைமண்ட்ஸ் கிடைச்சிரும். நம்ம ஆர்மர்லாம் செஞ்சு போடலாம் போல. அது மட்டும் இல்லாம இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து லெவல் 1னா டர்ட். ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு நார்மலான வேர்ல்டு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மேல இருப்பீங்க, டர்ட் கிடைக்கும், வுட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ அதனால லெவல் 1. அண்ட் அப்படியே கீழே போனீங்கன்னா ஸ்டோன் கிடைக்கும், அயன் கிடைக்கும், அதான் மைனிங்ல என்னென்ன கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லெவல் 2. அண்ட் லெவல் 3ல வந்து அதே தான், பட் நம்மளுக்கு டைமண்ட்ஸ் அந்த ரேரான மைனிங் அந்த லூட்ஸ்லாம் கிடைக்குது. அண்ட் லெவல் 4, 5ல எப்படின்னு தெரியல, மேபி வந்து இந்த வார்டன் அந்த சிட்டில இருக்குல்ல அது மாதிரி பாக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று பாருங்களேன், சப்போஸ் அது மாரிலாம் அப்கிரேட் ஆயிடுச்சு கிடைச்சதுன்னா ஒரு வார்டன் ஸ்பேன் ஆனா இன்னும் ஆகுறது நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அவனை அடிப்புன்னு. ஆனா அவன் தான் என்ன அடிப்பான் போல. ஓகே, எனக்கு ஒரு லாவா கிடைச்சது. அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏய் மரிப்பின் செஸ்ட்டுங்க, ரேர் செஸ்ட்னு போட்டிருக்கு. ஓகே, நாளைக்கு தெரியல, ஓபன் பண்ணுவோமா? ஏய் இங்க பாருங்க, என்சான்ட்மென்ட் டேபிள், ஹெட்மெட், பேண்ட், டைமண்ட். பரவாயில்லைங்க, நான் கூட வந்து 1 பிளாக் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஈஸியா கிடைக்குது. ஒருவேளை வந்து நான் டெவலப் பண்ண மூடு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எனக்கு எப்படின்னு தெரியல. 1 பிளாக் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு விஷயம், நீங்க இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது என்ன அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். கிட்டத்தட்ட 7.5 நிமிஷம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பாப்போம் எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு. லாவாங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு நான் லாவாவை அன்லிமிட்டட் மாதிரி பண்ணி நான் வந்து நெதர் போர்ட்டல உருவாக்கலான்னு இருக்கேன். அது மாதிரி உருவாக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல 1 பிளாக்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரியான லெவல்ஸ் அப்கிரேட் ஆக டிஃப்ரெண்டான கேட்டகரிஸான பிளேஸோட இந்த பிளாக்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுலயே நெதரும் இருக்கக்கூடாது தெரியல, பாப்போம். ஓகே, நம்மளுக்கு அகைன் சூப்பர் செஸ்ட் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு நம்ம லெவல் 1ல இருந்து மைண்ட் பண்றோம், அதுல சூப்பர் செஸ்ட் கிடைச்சது. அப்ப லெவல் 2 லெவல் 3 எல்லாம் வந்து நம்மளுக்கு லெவல் 1ல என்ன கிடைச்சதோ அதெல்லாம் கிடைக்கல. எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து டர்ட் கிடைச்சது, மோப்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே வரல. லெவல் 2லயும் வரல, லெவல் 3லயும் வரல. என்ன ஒண்ணு ரிட்டர்ன் ஆச்சுன்னா இந்த சூப்பர் செஸ்ட் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு இது வரைக்கும். அப்ப நீங்க பாத்துக்கோங்க. அப்ப டர்ட் கிடைச்சது, இப்ப டர்ட் கிடைக்கல. டர்ட் கிடைக்கல, சுத்தமா எதுவுமே கிடைக்கல. லெவல் 1ல கிடைச்சது எனக்கு சுத்தமா கிடைக்கல. அப்போ இப்ப டர்ட் ரொம்ப ரேர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ என்கிட்ட சுத்தமா டர்ட் கிடையாது. ஒரு 64 வச்சிருந்தா நான் கீழே விழுந்து செத்துட்டேன். அதை உங்களுக்கு காமிச்சுனா கூட தெரியல. இப்போ இந்த இடத்துல டர்ட் இருக்குன்னா நான் ஃபர்ஸ்டே வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த டர்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. இப்போ நான் இது வச்சுதான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் எதுனா அக்ரிகல்ச்சர் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ட்ரீஸ் எதுனா நடுறதா இருந்தாலும் சரி, நான் இந்த டர்ட் வச்சுதான் பண்ண முடியும். நம்மளுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆக எப்படி கிடைக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி நான் பெட்வார்ன்ற பாருங்க 1 பிளாக்கு புதுசு. மேபி லூட்ஸ் மறுபடியும் ஒரு ரிட்டர்ன் ஆனாலும் ஆகலாம். லெவல்ஸ் ஏறும் போது தான் நமக்கு தெரியும். ஓகே, கிடைச்ச லூட்ஸ் வச்சு அகைன் நமக்கு தேவையானதெல்லாம் கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட அடிச்சு நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டேன். இனிமேல் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நம்ம டர்ட் வச்சு இதேமாரி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டர்ட்ஸ் இருந்திருக்கும். ஆனா நான் ஒரு 64 டர்ட்ஸ் விட்டுட்டேன். ஸோ அதனால இனிமே நான் எதுவும் மிஸ் பண்ண விரும்பல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ட்ரீஸ் பக்கத்துல கொஞ்சம் பிளேஸ் அதிகமாக்கிட்டு இந்த ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா வுட்டும் கட் பண்ண போறேன். அப்படி கட் பண்ணிட்டுனா கண்டிப்பா எனக்கு ஒரு ஒரு 3 ட்ரீயோட சீடாவது கிடைக்கும். அதை வச்சு நான் ட்ரீ ஃபார்மை கட்ட போறேன். ட்ரீ ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது, நான் ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைனை உருவாக்கிட்டு ஃபுல்லாத்தையும் நான் ட்ரீஸை நட்டு வைக்க போறேன், அந்த லைன் ஃபுல்லா.
ஓகே, இப்போ எல்லா வுட்டையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அதுவே லீஃப் ஒன்று ஒன்றா கட் ஆகி கீழே விழும். கண்டிப்பா இது ஒன்று இருக்கு பாருங்க. இதுமே ஒரு 2 3 கிடைச்சதுல பரவாயில்ல. அதுல இருந்து நம்ம இன்னமும் பெருசாக்கிக்கலாம். என்னத்த ஓகே, ட்ரீ ஃபார்ம் உருவாக்கிட்டேன். அண்ட் இது மாரி தான் பண்ணணும். அண்ட் எனக்கு ட்ரீஸ் கிடைக்க இது இன்னமும் பெருசாக்கிட்டே போகும். அப்புறம் அந்த இடத்துல டேட் கம்மியாயிட்டே வரும். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். என்னோட லெவல் அப்கிரேட் ஆயிடுச்சு. பேரன் லேண்ட்ஸ் லெவல் 4 கிட்டத்தட்ட 1360 பிளாக்கு மேலதான் வந்து லெவல் 4 அன்லாக் ஆயிருக்கு. அண்ட் இதுல என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலைவனத்துல கிடைக்கும் பாத்தீங்களா அந்த பிளாக்ஸ், அது கிடைக்குது. ஓ, கண்டிப்பா இந்த லெவல் அந்த பாலைவன கேட்டகரி தான். ஏதோ ஒண்ணு எல்லாம் இங்கே சுத்தி நிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு தனி இடம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. கரெக்ட் நண்பர்களே, இனிமே வந்து கொஞ்சம் மோப்ஸ் அதிகமாகும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல மோப் ஸ்பேன் ஆகுது நான் இருக்கிற இடத்துலயும். ஸோ அதனால மோப்புக்குன்னு ஒரு தனி இடத்த ரெடி பண்ண போறேன். எந்த மோப் கிடைச்சாலும் அதுல பிடிச்சி போட்டுற வேண்டியதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் ப்ரோக் பண்ணி அந்த இடத்துக்கு கொஞ்சம் பெருசாக்கலாம். அப்படியே பிளாக்ஸ் எல்லாம் ப்ரோக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் தலைவன் மாட்டினான். வில்லேஜர் இவனை கொண்டு போய் ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கிற இடத்துல அடிச்சு வச்சுட்டேன். யா, மேபி நம்மளுக்கு நிறைய வில்லேஜஸ் கிடைச்சா நம்ம ட்ரேடிங் கூட மாரி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்பயே கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாத்துக்கலாம். அண்ட் அகைன் போய் ப்ரோக் பண்ண எனக்கு இன்னொரு லாவா பக்கெட் கிடைச்சது. அது கொண்டு வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டேன். யா, இப்போ வந்து நம்ம அன்லிமிட்டட் லாவா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். யா, அன்லிமிட்டட் லாவா தான். யா, அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பிளாக்ஸை ப்ரோக் பண்ணிட்டே இருந்தேன். நான் இந்த இடத்துல மோப்ஸ் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோப்ஸ் வைக்கலான்ட்டுக்கு ஒரு தனி இடம் கட்டியிருப்பேன். அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு சுத்தி வால்லா போட்டுட்டு அங்கிருந்த எல்லா மோப்ஸும் பூச்சி இது உள்ள விட்டுட்டேன். இனிமே வர மோப்ஸும் இது உள்ளதான் விட போறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷிப் ஸ்பேன் ஆனாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சிசர் ஒன்று மேக் பண்ணியிருப்போம். சப்போஸ் ஷிப் எதுனா கடிச்சதுன்னா அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி பெட் வந்து செஞ்சுக்கலான்னு. பட் ஷிப்பே ஸ்பேன் ஆயிருக்காது, இப்போதான் ஸ்பேன் ஆயிருக்கான். ஓகே, அவனோட ஹேர் எடுத்துட்டு அவனை பிடிச்சி என்னோட ஃபார்ம்ல போட்டேன். இந்த இடத்துல இவன் சேஃபா இருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் வளர நான் அவனை கட் பண்ணினே இருப்பேன். அவனோட ஸ்கின்னுன்ற மாதிரி அவனோட ஹேரை. ஸோ ஃபைனலா இந்த வீடியோட எந்துக்கு வந்தாச்சு. எஸ், வீடியோ ரொம்ப லென்த்தா போனதுனால இந்த வீடியோ நான் இப்படியே முடிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு பார்ட் 2 இருக்கு. கிட்ட 2000 பிளாக்கை பாயிண்ட் பண்ணிருக்கேன். அண்ட் அதுல கரெக்டா நிறுத்திருக்கேன். யா, அடுத்த வீடியோல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை பாய்.